ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ செவன் கிரீன் ஸ்டுடியோ ஒரு அன்சீன் ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. செம்மையான ஒரு போஸ்டர். அண்ட் மாஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸுக்கும் சரி, இந்தியாவில் உள்ள எல்லா தியேட்டர் ஓனர்ஸுக்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஃபேன்ஸுக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, ஜேடி கேரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஐ திங்க் போக்கிரி படத்துக்கு அப்புறம் தளபதியோட பெஸ்ட் கேரக்டர் அசோசியேஷன் ஜேடி கேரக்டர் தான். பயங்கர ஒரு தக்லஃபான கேரக்டரா லோகேஷ் அவர்கள் எழுதியிருப்பாரு. இன்ஃபேக்ட் இந்த ஒரு கேரக்டர் வச்சு தனியா ஒரு வைப் படமே எடுக்கலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் டைமா தளபதி பயங்கரமான ஆல்கா கோயிலிக்கா பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஜேடியோட லுக்கு, காஸ்டியூம்ஸ் அண்ட் ஹெட்போன்ஸ் காதுல மாட்டிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் யூனிக்கா இருக்கும். அண்ட் மெயினா படத்தோட இன்ட்ரோ ஆட்டோல இருந்து ஜம்ப் பண்ணி அந்த ஒரு மியூசிக்கோட ஓடி வருதெல்லாம் பயங்கரம். அண்ட் இன்னொரு பக்கம் படம் ஏன் தியேட்டர் ஓனர்ஸுக்கு ஸ்பெஷல்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது கோவிட் எல்லாரையுமே வீட்டுல முடக்கி போட்டுச்சு. அண்ட் அந்த டைம்ல ஓடிடி வேற பயங்கர பூம் ஆயிட்டதால இனிமேல் மக்கள் தியேட்டருக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியே எழும்பிச்சு. ஜஸ்ட் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா, உலகம் ஃபுல்லா இந்த கேள்வி இருந்துச்சு. அண்ட் ஒரு பக்கம் பெரிய ஹீரோஸ் எல்லாருமே அவங்களோட படங்களை ஓடிடிக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் தளபதி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் படத்தை ஹோல்டு பண்ணாரு. தென் அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ் எல்லாம் 50% ஆக்குபென்சில ஓபன் ஆன பிறகு முதல்ல யாரு படத்தை ரிலீஸ் பண்றது அப்படின்னு எல்லாருமே தயங்கினாங்க. பட் தைரியமா மாஸ்டர் படம் வந்துச்சு. தியேட்டர்ல கூட்டம்லாம் சும்மா அள்ளிச்சு. 50% ஆக்குபென்சிலேயே மாஸ்டர் படம் ஒரு நல்ல வசூலை பண்ணிச்சு. ரீசெண்டா நேசிப்பாயா படத்தோட ஆடியோ லான்ச்ல கூட ஜேவியர் பிரிட்டோ அவர்கள் மாஸ்டர் படம் இவ்வளவு பெரிய வெற்றி படமா அமையும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இன்னொரு பக்கம் லோகேஷ் தளபதியோட முதல் காம்போ. தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான கூட்டணியா தளபதி லோகேஷும் மாறினாங்க. தென் அதுக்கப்புறம் லியோவோட எக்ஸ்பெக்டேஷனை பத்தி எல்லாருக்குமே தெரியும். தமிழ் சினிமால ரீசெண்ட் டைம்ல அதிக ஹைப் இருந்த படம்னா அது லியோ தான். தென் நெக்ஸ்ட் லியோ 2ன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துராதா அப்படின்ற ஏக்கமும் தளபதி ஃபேன்ஸ் கிட்ட இருக்கு. ஓகே நண்பா, மாஸ்டர் படத்துல இருந்த உங்களோட ஃபேவரட் மூமெண்ட்டை பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வாத்தி கமிங் சாங்கும் தென் கிளைமேக்ஸ் ஃபைட்டும் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணி அங்கேயும் சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.